வணக்கங்கள். பதிவது ராமராஜ். தமிழ் புக் ரிவ்யூ. வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம். இன்றைய பதிவில் குழந்தைகளின் படிப்பு சார்ந்த சில தகவல்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். என்னவென்றால், பெரும்பாலும் பல தகவல்களாக நான் அதிகமாக உழைக்கின்றேன், நான் உணவு தருகின்ற வேலையை செய்கின்றேன், 10 மணி நேரம் வேலை செய்கின்றேன், 14 மணி நேரம் வேலை செய்கின்றேன், அதனால் என் வாழ்க்கை நான் இழந்தது, நானே ஒரு பாரமாகிவிட்டேன், அல்லது நான் இந்த வேலையை நான் நன்றாக படித்திருந்தால் நன்றாக இருந்திருப்பேன் என்றெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த தகவல்களை பார்த்திருப்பீர்கள். உங்கள் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் உங்கள் குழந்தை எந்த படிப்பு படித்து அந்த வேலை செய்து உங்களை காப்பாற்ற முடியும் என்பது உங்களுக்கு தெரிகின்றது அல்லது புரிகின்றது என்பதை முதலில் உறுதி செய்யுங்கள். அதேபோல் குழந்தையிடம் கேளுங்கள், எந்த வேலை செய்து தாய் தந்தை மற்றும் உறவுகளை காக்க முடியும் என்று அவரிடம் கேட்டு பாருங்கள். இவைகள் இன்றைய சூழ்நிலையில் முக்கியமானவாகும். ஒரு சிறு வேலை கூட இன்ஜினியர் படித்தவர்கள் அந்த வேலையை எடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, டாக்டராக படித்தவர்கள் அவர்களுடைய பொருளாதார நிலைமை எவ்வாறு இருந்தது, தற்போது எவ்வாறு இருக்கின்றது, அவர் படித்த தொழில் மூலமாக சமூகத்திற்கும் தனது குடும்பத்திற்கும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை கூட நீங்கள் கவனியுங்கள். இவைகளை நான் புரிதலுக்காக மட்டுமே சொல்கின்றேனே தவிர வேறு எதுவும் இல்லை. நாம் முன்னோர்கள் முதல் கல்வியாக, அதாவது காலையில் சமைத்த உணவு 5-6 மணிக்கெல்லாம் சமைத்துவிட்டு சூரியன் எழுவதற்கு முன்பே அனைவருக்கும் தலைவாழை இலை வைத்து அனைவருக்கும் சமைத்த அனைத்து சமையல் உணவுகளையும் பகிர்ந்து வைத்துவிட்டு காக்கைக்கும் வைத்து அழைத்துவிட்டு அவைகளை சாப்பிட சொல்வார்கள். அவைகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை குழந்தைகளுக்கு தாருங்கள். அவைகள் உருவாக்குவதற்கும் அது சமூகம் சார்ந்து எவ்வாறு இருக்கின்றது என்ற புரிதலையும் தாருங்கள். ஒரு டப்பாவில் உணவு அடைத்து வைத்துவிட்டு அனைவரும் டப்பாவில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை அவனுக்கு காட்டிவிடாதீர்கள் என்று இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு முதல் பதிவாக படிப்பும் குழந்தை சார்ந்த படிப்பு என்ற ஒரு தகவலோடு இது முதல் பதிப்பாக பதிகின்றேன். நன்றி, வணக்கங்கள்.